Dear people, we continue to meditate from Romans. ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். 12th chapter of Romans, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். St. Paul talks about the gifts. தாளந்துகளை குறித்து பவுல் பேசுகிறதை நாம் இந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். Dear people, regarding the gifts, there are so many misunderstanding today in the churches. சபைகளில் இந்த வரங்களை குறித்து அநேக தவறான விளங்குதலானது இருக்கிறது. Why so many charismatic churches came up in the last days, probably after 60. 1960வது ஆண்டுகளுக்கு பின்னால் ஏன் நிறைய இந்த பரவச சபைகள் எழும்பி வந்தன? Is it really according to God's word? அவருடைய வார்த்தைக்கு அது ஏற்றதாக உண்மையாலுமே இருக்கிறதா? Truly speaking, before 1950 or 60, there are not so many charismatic Pentecostal churches like this as it is today. இன்னைக்கு இருக்கிற வண்ணமாக 1950-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு இந்த பரவச சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் இல்லை. But there was a good standard of Christianity until that time. ஆனால் அது வரைக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒரு ஒழுங்கு காணப்பட்டது. When people say that they are Christians, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது people really respected them. அவர்களை அங்கு அதிகமாக உண்மையான விதத்தில் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட்டார்கள். Even some people say, when there are sayings which comes like this, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வரும்படியான சூழ்நிலைகளில் they used to say like this, இப்படி சொல்லுவாங்க, oh they are Christians, அவர்கள் கிறிஸ்தவர்கள். So they will be true to some extent, ஒரு அளவில் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். We can trust them, அவர்களை நாம் நம்பலாம். This was the saying before 1950. Likewise 1950 அதுக்கு முன்பாகவெல்லாம் இப்படித்தான் இருந்தது. But after that slowly, அதுக்கு பின்பாக so many charismatic churches came up. அநேக பரவச சபைகள் எழும்பி வந்தன. So called Pentecostal churches came today as it is. இப்போ இருக்கிற இந்த பெந்தகோஸ்தே சபைகளைப் போல நிறைய சபைகள் எழும்ப ஆரம்பித்தன. You see, today there are so many churches. நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. Even in one street, in some places, there may be 3, 4, 5 churches. ஒரே இடத்துல பார்ப்பீர்களானால் ஒரே வீதிகளில் 3, 4, 5 சபைகள் எல்லாம் இருக்கிற இடங்கள் இருக்கின்றன. How these churches came up? இவைகள்லாம் எப்படி வந்தது? Because of the misunderstanding of the gifts of the Holy Spirit, which is explained in the Bible. இந்த வேதத்தில் சொன்ன வண்ணமாக
இருக்கிற வரங்களை குறித்த ஒரு தவறான வழிமுறைகள், வழிநடத்துதல் எண்ணங்கள் உருவானது நிமித்தமாக இந்த சபைகள் உருவாகிவிட்டன. ஸோ டுடே many people could not believe truly when they say Christians. அநேக மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ப முடிவதில்லை. ப்ராபப்ளி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு, the brother வேலுமணி who is a paralyzed man, ஒரு கை கால் வர முடியாதவர், he works as a security in one house. This is for example, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் ஒரு செக்யூரிட்டி ஆஃப் ஒரு வீட்டில் வேலை செய்கிறார். there is a CPM man, Ceylon Pentecostal Mission ஒருத்தர், he only appointed this brother for job. இந்த சகோதரனை இந்த வேலைக்கு இந்த சகோதரன் தான் அமர்த்தினார். This brother believed very much because in the church he used to be very regular. சபைக்கு போகிறதுல அவர் ரொம்ப ரெகுலர். Even in all the other things of the church he is very active. இந்த சபையினுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பு. ஸோ ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுறது, so many things which are going on. I'm just for example I'm telling you, ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்லுறேன். Because the Bible tells that false, wrong things should be mentioned properly. தவறான காரியங்கள் வேதத்தில் சரியாக சொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சென்ட் பால் சேஸ், இம்னேயும் அலெக்சாண்டரும் அவங்கள குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. சென்ட் பால் வார்ன்ஸ், பி கேர்ஃபுல் அபவுட் இம்னே அண்ட் அலெக்சாண்டர் பிகாஸ் they are not right. அவர்கள் சரியில்லை. So many people, they may think it is better not to mention the names. ஐயோ பேரெல்லாம் சொன்னால் அது ஆண்டவர் பார்த்துக்குவார், God will look that. But Bible says we have to warn people of the wrong things. தவறான காரியங்களை எச்சரிக்க வேண்டியது. So for this poor brother, the ஏழை சகோதரனுக்கு, he gets money from the owner. ஓனர் இடத்திலிருந்து பணம் வாங்கிக்கிறாரு. பட் he is not paying him properly. சரியாக பணம் கொடுக்கறதே இல்லை. just for example, he deceives him. இவரை ஏமாத்துறார். அவர் still he lost the job many months back. அநேக மாதங்களுக்கு முன்பாக வேலை போயிருச்சு. அட்லீஸ்ட் செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கணும் இல்லைங்களா? he should pay the money for what he worked, but he is not paying. கொடுக்கல. see, today people what they think, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்தி ஒரு பக்கம், ஆனால் வாழ்க்கை இன்னொரு பக்கம். religion is on one side, but life is different. So today a Christianity has come up. இன்னைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்துவம் எப்படி வந்துருச்சுன்னா, சர்ச்சில் they appears to be very religious. சபையில் பார்த்தா ரொம்ப பக்திக்குரியவர்கள். எஸ்பெஷலி இந்த பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், பெந்தகோஸ்தே சபைகளில். பட் in their personal life, தனிப்பட்ட வாழ்க்கையில் they are not really living a proper Christian life. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதில்லை. not only among so-called people go to Pentecostal churches, பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போகிற மக்கள் மத்தியில் மட்டுமில்லை,
Even among many preachers, Pentecostal preachers, charismatic preachers, they were not faithful to God. ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாததை குறித்து அறிந்திருக்கிறோம். Some of the Pentecostal preachers in America, they were caught up in adultery. விபச்சாரத்தில் அவர்கள் பிடிபட்டவர்களாக இருக்கிறார்கள். Some of the preachers, they have 2 wives. சிலர் 2 மனைவிகளை வைத்திருக்கிறார்கள். Of course, this is in traditional churches as well. பாரம்பரிய சபைகளிலும் இது இருக்குது. In so many CSI churches, reverends, some of the reverends have 2 wives. 2 மனைவிகள் இருக்கிறாங்க. So they work as reverends, ரெவரண்டுகளாக வேலை செய்கிறாங்க. The synod has appointed them. synod அவர்களை வேலைக்கு அமைத்திருக்கிறது. People also go to that church. சபைக்கும் போகிறார்கள். They know very well that this reverend has got 2 wives. இந்த ரெவரண்டுக்கு 2 மனைவிகள் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். But who will ask it? யார் இதை கேட்கிறது? Dear people, why all these things have come up? இவைகளெல்லாம் ஏன் வந்தது? Once upon a time, even CSI churches, they were very good churches. CSI சபைகள் ஆரம்ப நாட்களில் ரொம்ப நல்ல சபைகளாக இருந்தார்கள். So many good reverends, God fearing reverends, தெய்வ பக்தியுள்ள அநேக ரெவரண்டுகள் இருந்தார்கள். But today, of course, we see in the paper how bishops, they are swindling money. பிஷப்புகள் எப்படி பணத்தை கையாடுகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் பேப்பரில். ஸோ ஒய் ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் கம் அப்? இவைகளெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிஃப்ட்ஸ், வரங்களை குறித்த காரியங்களில் தவறான விளங்குதல். ஸோ பிஃபோர் 1950 and all, there were many God-fearing people, even believers, and among the preachers as well. 1950க்கு முன்பாகலாம் பார்த்தா நல்ல ஒரு தெய்வ பக்தியுள்ள பிரசங்கிகள் இருந்தார்கள், மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் இது தவறாக போய்விட்டது? Why I am explaining all these things? ஏன் இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன்னு சொன்னால், St. Paul talks about the gifts here. 12th chapter Romans, ரோமர் 12வது அதிகாரத்தில் இங்கே வரங்களை குறித்து பேசுகிறார். We slowly see all the important things which St. Paul talks about. In 12th chapter 12வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற முக்கியமான காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We must submit as a living sacrifice. அப்படின்னா என்ன? என் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நான் அர்ப்பணித்து வாழ வேண்டும். I must offer my life to God. Not only as a preacher, ஒரு பிரசங்கி மாத்திரமில்லை, ஒரு பிலீவர், ஒரு விசுவாசியும் கூட. இந்த வசனம் இது ப்ரீச்சருக்கு, இது பிரசங்கிக்கு, இது விசுவாசிக்கு, இட்ஸ் ஆல் அப்ளிகபிள் டு ஆல் ஆஃப் அஸ், எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத. டுடே we see how people, they have the form of godliness and they have the form of worldliness. உலகத்துக்குத்த வழிகளையும் போயிடுறாங்க, பக்திக்குரிய வழியிலையும் போகிறாங்க. இது ரெண்டும் எப்படி போகுதுன்னா, காரணம் என்னென்னா, பக்தி வேற, வாழ்க்கை வேற. Religion is different. When I go to church, I am very pious.
நான் சபைக்கு போனால் ரொம்ப பக்தி, ஆனால் நான் வெளிய இடங்களில் அப்படி இருக்கிறதில்ல. ஐ டோன்ட். ஸோ மெனி பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் தே கெட் பிரைப்ஸ், லஞ்சம் வாங்குறாங்க. ஈவன் சம் ஆஃப் தெம் ஆர் ஆஃபீஸர்ஸ் இன் த சர்ச்சஸ், சபைகளில் அவர்கள் அமிதமாக அங்கு ஒரு பொறுப்பை வகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வை ஆல் தீஸ் திங்ஸ்? இவைகளெல்லாம் எப்படி வந்தது? பிகாஸ் godliness replaced gifts. தெய்வ பக்தியை வரங்கள் என்கிற காரியம் அங்கே மாற்றி போட்டுருச்சு. பைபிள் டாக்ஸ் அபவுட் கிஃப்ட்ஸ், வரங்களை குறித்து வேதம் போதிக்கிறது. நோ டவுட் அபவுட் இட், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் என்னாச்சு, இந்த வரங்களை பிரதானப்படுத்தி they gave importance to the gifts and failed to give importance to godliness. தெய்வ பக்திக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டார்கள். Suppose if there is a person in the church, in a Pentecostal church, ஒரு பெந்தகோஸ்தே சபையில், you could see some of the people, they speak so called tongues, அந்நிய பாஷைன்னு சொல்லி பேசுகிறவங்க உண்டு. So many things are there, பல காரியங்கள் இருக்கிறது. But when you see their personal life, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, they are not faithful in their own personal life. தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இல்லை, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லை, அவருடைய பேச்சில் உண்மையுள்ளவர்களாக இல்லை. They are not faithful to God. They are not faithful in their way of talkings. Even some people, they use bad words, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. So how all these things came up? இவைகளெல்லாம் எப்படி வந்தது? Because they thought gifts should be used in the church as a separate entity. இந்த வரங்கள் என்பதை சபையில் நம்ம தனியாக உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த திங்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஆகவே தான் இந்த வரங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஏன் வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார்? What is the purpose? இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, what are we going to do is, what are all the spiritual gifts in the Bible? வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது? ஒரு சர்வே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வரங்களை பற்றிய போதனைகளை நான் ஒரு முழுமையான அளவில் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால தான் இந்த வரங்களை குறித்த எல்லா காரியங்களையும் நான் இந்த பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து எடுக்க பிரயாசப்படுகிறேன். ஸோ we must have a very clear understanding. ஆகவே நாம் தெளிவான ஒரு விளங்குதலை பெற்றிருப்பது அவசியம். 3 இடங்களில் வேதத்தில் முக்கியமாக இந்த வரங்களை குறித்து பேசுகிறது. There are 3 places in the Bible which talks about the gifts. இந்த வரங்கள் என்கிற காரியத்தை இந்த வேதத்தில் 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் என்னென்னா 1 Corinthians 12 chapter 4 to 11 and 28. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4 to 11 வரைக்கும் 28வது வசனத்தில் இந்த வரங்களை பற்றி பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். அடுத்தது எங்கே பேசப்படுகிறதுனா, நம்ம வாசித்த அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரோமன்ஸ் 12 chapter 6 to 8, ரோமர் 12வது அதிகாரம் 6 to 8 வசனங்கள் நான் வாசித்த இந்த பகுதியில் வரங்கள் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா
1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த வரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் இந்தந்த இடங்களில் வரங்கள் என்பதை குறித்த காரியத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, இந்த வரங்களை வைத்து கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய ஒரு வியாபாரம் நடக்கிறது. There is a big business. இப்போ இந்த வரங்களை வைத்து தான் இன்றைக்கு அநேக போதகர்கள், there are so many preachers using these gifts attracts people, மக்களை கவருகிறார்கள். people are astonished, மக்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுறாங்க. ஓ, பிகாஸ் he is a big godly man of God, ஒரு பெரிய தேவ மனிதன் இவர். people are being attracted. so அதனால் ஜனங்கள் அவர்கள் பக்கமாக இழுக்கப்படுகிறார்கள். the TV preachers mainly attracts people towards them, தங்கள் பக்கமாக இழுக்கிறார்கள். you can see, there was once I put a message in the YouTube about Brother Mohan C. Lazarus, how he is wrong biblically. வேதபூர்வமாக அவர் செய்கிற ஊழியம் எப்படி தவறானது என்பதை நான் அவரை தாக்கி பேசலை. I didn't attack him, but I explained to the people. ஜனங்களிடத்தில் நான் அதை விளக்கப்படுத்தினேன், இதெல்லாம் தவறு, வேதத்தின்படியாக தவறு. in no way I attacked him, அவரை நான் தாக்கலை. no way we don't attack anybody, யாரையுமே நம்ம தாக்கிறது இல்லை. ஆனால் தவறான போதனை இருக்கும் பொழுது அதை நாம் சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை. it is our responsibility to point it out. உடனே அன்னைக்கு நைட்டு எனக்கு த்ரெட்டனிங் வந்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்கள் ஏன்னு கேட்டால், அந்த யூடியூப்பின் கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, மை ஃபோன் நம்பர். many people started calling me. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்கார், how big he is a minister, you see he has done like this in my life, என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சார், நீங்கள் இதை எடுத்து போடலன்னா அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கர த்ரெட்டனிங் வந்தது. ஸோ ஐ டென்ட் லைக் டு இன்டர்வீன். இதில் நம்ம இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம நேரத்தை செலவு பண்ண நான் விரும்பலை. ஐ டென்ட் லைக் டு வேஸ்ட் மை டைம். ஸோ ஐ ரிமூவ் தட், அதை எடுத்துட்டேன், அதிலிருந்து அந்த இதை விட்டுட்டேன். ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப். why I am telling you, people without seeing what he says, whether it is right or not, அது சரியா இல்லையாங்கிறத பார்க்காம உடனடியாக அவங்க பேசுகிறாங்க. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா, do you know how good is. oh, I don't find fault with him, அவரிடத்தில் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, but the teaching is wrong, போதனை தவறு. so immediately people started calling me because I had my number in that. அதில் என் நம்பர் இருந்தனால கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. dear people, why I am saying this, people are blinded. மக்கள் அவங்க இந்த மாதிரி பீப்புள் செஞ்சால் அது சரின்றாங்க. he is a good man, அவர் ஒரு நல்ல மனுஷன். ஸோ வாட் எவர் he does is good. ஆகவே அவர் செய்கிறது எல்லாமே நல்லது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிற, வேதம் என்ன சொல்லுது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். அதான் வேதம் சொல்லுது, சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். பெரிய பட்டணத்து ஜனங்கள் நம்ம பார்க்குறோம், people in Perea, they heard the preaching of St. Paul.
பரிசுத்த பவுல் பண்ணின பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆஃப்டர் தெசலோனிக்கேயா he went to பெரேயா. அங்கு தெசலோனிக்கே பட்டத்தில் பிரசங்கம் பண்ணின பின்பாக பவுல் என்ன பண்ணுறாரு? பெரேயா பட்டணத்துக்கு போகிறாரு. he preaches the truth, வேத சத்தியத்தை அவர் பிரசங்கம் பண்ணுறார். அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? You see, Acts of the Apostles 17th chapter, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் what did they say? 11வது வசனம் 11வது வசனத்தில் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? பவுல் பிரசங்கம் பண்ணார். Saint Paul preached. So they accepted the word. வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். They searched the scriptures. Dear people, it is not the preacher. எந்த பிரசங்கமே பிரசங்கம் தவறக்கூடியவன். So you must have a personal conviction of God's word. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறதுல உன் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக நீ பாதிக்கப்பட்டிருப்பது மிக அவசியம். You must be convicted of God speaks about this. தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். So I must walk according to that. அதன்படி நான் நடக்க வேண்டும். So what these people, இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, people are being attracted, அவர்கள் மூலம் கவர்ச்சியாக இழுக்கப்படுகிறார்கள். they have so much of money, பணம் நிறைய இருக்கு, அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. they give lot of money. உதாரணத்துக்கு நான் சொல்ல, this is for example, we are not expecting money from anybody. பணத்தை நம்ம எதிர்பார்க்கல. For many years we are preaching we are putting our sermons in the sermon audio. ஏறக்குறைய maybe 3 years 4 years, I don't remember. I explain all this for the practical purpose. நடைமுறைக்காக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். 3-4 years sermon ஆடியோவில் we spend money, பணத்தை செலவு பண்ணி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த சத்தியத்தை கேட்கணும். our burden is that people in abroad, in America, in England, in Canada, கனடாவில், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் சத்தியத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்ற பாரத்தோடு நம்ம இதை பிரசங்கிக்கிறோம். In America, so many people are really hearing God's word through our site. நம்ம அந்த பக்கத்தின் மூலம் அமெரிக்காவில் நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு நிச்சயமாக பிரயோஜனப்படுறாங்க. இல்லைன்னா அவங்க திரும்ப கேட்க மாட்டாங்க. But we have not received a single pie from them for the past 3 or 4 years. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நம்ம பெற்றுக்கொண்டதே இல்லை. They didn't also send money to us. நமக்கு பணம் இந்த மாதிரி இவங்க அனுப்புனதும் கிடையாது. We also don't expect money from them. அவர்களிடத்திலிருந்து பணத்தை நம்ம எதிர்பார்க்கிறதும் இல்லை. We give, நம்ம கொடுக்குறோம். But the same preachers, the charismatic preachers, charismatic இந்த பரவச பிரசங்கிகளுக்கு they give lakhs of rupees, லட்சக்கணக்கான படங்களை கொடுக்கிறார்கள் from abroad. வெளிநாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். Why? Because they attract people, ஜனங்களை கவர்ச்சிக்கிறாங்க. Dear people, we must be careful about these preachers. இந்த பிரசங்கிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So these gifts are wrongly used today to attract people towards them.
தங்கள் பக்கமாக இழுக்கும்படியாக இந்த வரங்களை இன்றைக்கு இவ்விதமான மக்கள் தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள். பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், பெந்தகோஸ்தே சபைகளில் the same thing is happening. அதான் நடக்கிறது, நம்ம பார்க்குறோம். People are being attracted towards them by their charisma. ஆகவே வரங்கள் என்ற எங்கே நம்ம வைக்கணுன்றது, வரங்கள் இருக்கிறது. There are gifts, but we must know how to handle the gifts. தாளந்துகளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். போன வாரம் நான் பேசினேன், the purposes of the gifts, வரங்களுடைய நோக்கங்கள். There are various kinds of gifts. பல விதமான வரங்கள் இருக்கின்றன. Serving one another is a gift. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்கிறது ஒரு தாளந்து. ஒரு சபையில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை வரும் பொழுது, when there is a brother or sister comes, as they are new to our church, நம்முடைய சபைக்கு புதிதாக இருக்கிறவங்க, somebody must talk to them. யாராவது ஒருவர் அவரிடத்துல போய் பேசணும். We should not think why he say goes, I should go. அவங்க ஏன் போகிறாங்க, நான் தானே போகணும். No, this is a church, இது ஒரு சபை. You should not have such an attitude. அவிதமான மனநிலை இருக்கக்கூடாது. That is wrong, அது தவறு. As a preacher, I may not meet all people. எல்லாத்தையும் ஒருவேளை நான் சந்திக்க முடியாது. Probably a brother or sister, somebody goes and speak to them. இடத்துல போய் பேசுனா, we must learn to appreciate it. அதை நம்ம அந்த விதமான தாளந்துகளை உபயோகப்படுத்துகிறதை குறித்து நாம் வரவேற்க வேண்டும். Suppose if a brother comes, we get a cup of tea and give to them. ஒரு டீ கப் வாங்கி கொண்டு போய் அதில் கொடுக்குறோம். as a smile, ஒரு சிரிப்பு. பரவாயில்ல, நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், you come, it's good. These are all the talents. இதெல்லாமே தாளந்துகள். நம்ம இந்த லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ தாளந்துகள் என்று சொல்லப்படும் பொழுது பெரிய ஒரு மற்றவர்களை கவர்ச்சிக்கிறது மாத்திரமல்ல. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒருவேளை உனக்கு பவுல் அந்த ரோமரில் எழுதும் பொழுது, கொடுக்கிறவன் தாராளமாக கொடுக்க கடவன். ஒருவேளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னா, give them, speak to them, encourage them. So many talents. So each and every one have talents. தாளந்துகள் இருக்கிறது. இந்த தாளந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. ஒரு சபைன்னு சொன்னால் அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சரீரத்தில் என்ன பண்ணணும், அந்த தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். God has given talents. தாளந்துகளை உபயோகப்படுத்தணும். சிலர் சில பீப்புளோட பேசி அவங்கள சபைக்கு கூட்டிகிட்டு வர்றதில் ரொம்ப தாளந்து உள்ளவர்களாக இருப்பாங்க. Some people are there who are really gifted. சொல்ல முடியாதுங்க, எப்படி ஆண்டவர் செய்வார் சொல்ல முடியாது. How God guides and leads. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு தருணத்தையுமே உபயோகப்படுத்துகிறோங்க, ஒவ்வொரு தருணத்தையுமே உபயோகப்படுத்துகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 குடும்பம் நெய்க்காரப்பட்டி அந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள். There are 2 families. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? many years back, அநேக வருஷங்களுக்கு முன்னால், இந்த சாரதா காலேஜ் ரோடு அந்த பகுதியில் ஒரு ஹார்ட் கிளினிக் நான் ஆரம்பித்தேன். ஒரு ஹார்ட் கிளினிக். அப்போ ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு ஊழியர்களுக்கு நாங்கள் இலவசமாக நான் மெடிக்கல் செக்கப் செய்கிறேன். I do medical checkup freely. So anybody who wants to have a free medical checkup, come. யாராவது இலவசமான ஒரு மெடிக்கல் செக்கப் வேணுன்றவங்க வாங்க. யாருமே வரல. ஆனால் ஒருத்தர் இந்த சுப்பிரமணியம் அவர் வந்தார்.
only one man came. சுப்பிரமணி, இன்னொருத்தர் பேர் பாலசுப்ரமணி. அந்த 2 குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் வந்தப்போ நம்ம ஃபெலோஷிப்பினுடைய ஒரு சத்தம் அந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போனப்போ அப்போ நான் அவர்கிட்ட திரும்ப அதுக்கு அவர் வந்து விசாரித்தார். அப்புறம் அதுக்கு கூட பின்னால் வரவே இல்லை. he didn't come. பட் அந்த நம்பரில் மதுரை நம்பர் இருந்ததை காண்டாக்ட் பண்ணப்போ, இப்போ ஸ்டீஃபன் பேசினப்போ, அப்புறம் ஸ்டீஃபன் வந்து வினோத்திட்ட சொல்லி, அப்புறம் 2-3 இயர்ஸாக காண்டாக்ட்லேயே இருக்கார். இப்போ என்னோட பேசுவார். ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது அவர் வந்தார். அதுக்கு பின்னால் இன்னொரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ ஈவன் தோ அந்த கிளினிக் ஆரம்பித்தது வந்து ஒரு நினச்சிருக்கேன், இது வேஸ்ட்டோ இல்லை. how God uses to win souls, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக ஆண்டவர் எப்படி அதை உபயோகப்படுத்தார். என்னுடைய மெடிக்கல் டேலண்ட், இது எனக்கு ஒரு தாளந்து, இட்ஸ் எ கிஃப்ட் காட் ஹஸ் கிவன், எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணிகளில் இருக்கிறவர்கள் இருப்பாங்க. ஸோ as a teacher, as a worker, ஒரு வாசிரியா, ஒரு ஒர்க்கரா, we must testify about God, தேவனை பற்றி சாட்சி சொல்லணும். அதுபோல் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். ஸோ வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். we must use. வேதத்தில் தெரியும், ஆண்டவர் ஒருத்தருக்கு God gave 1 talent to one person, 2 talents to another person, 5 talents to another person. ஒருத்தருக்கு 1 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 5 தாளந்து. இந்த தாளந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 தாளந்து பெற்ற those who got 2 talents, he went and used the talent. தாளந்து உபயோகப்படுத்துகிறார். 5 தாளந்து பெற்றவர் 5 தாளந்து உபயோகப்பட, 1 தாளந்து வாங்கினவன் போய் புதைச்சிட்றான், he hit it. So we must make use of the talents. தாளந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும். அவர் அதான் சொல்கிறார். ஒரு சபைன்னு சொன்னால் ரோமன்ஸ் 12 சாப்டர், ரோமர் 12வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சரீரம் என்பது ஒரு சபை என்பது ஒரு சரீரம், இஸ் a body. The hand is there, கை இருக்குது. eye is there, கண் இருக்குது. hand, leg is there, கால் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும், புதைக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன ஒரு ஸ்தானம், இப்போ நாம் இருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் நான் இருக்க முடியாது. ஐ கான் பி வேர் யூ ஆர் அண்ட் யூ கான் பி வேர் ஐ ஆம். பட் வேர் யூ ஆர், நீ எங்கே இருக்கிற இடத்துலையோ, யூ மஸ்ட் பி a witness, ஒரு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது ஒரு தாளந்து. சத்தியத்தை அறிகிறது ஒரு தாளந்து. ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கார், தாளந்து. நீ போய் ஆராதிக்க முடியாது, ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சபையில் நீ சத்தியத்தை கேட்கறது as a gift of God. ஸோ இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகள், கிஃப்ட்ஸ். ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட்ஸு வந்து பல விதங்களில் இருக்கிறது. சில கிஃப்ட்ஸு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பல விதமான தாளந்துகள். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர், இது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வசைத்த அந்த பகுதியில் நான் அந்த லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம அந்த ஒவ்வொரு வசனம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல எத்தனை தாளந்துகள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து எடுத்து போய் படித்து பாருங்கள். இந்த பகுதியில் எவ்வளோ தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4லிருந்து அங்கே 14 வசனம், 4லிருந்து 11 வசனம், 28வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லப்படுகிற தாளந்துகள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்குறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுகள் தாளந்துகள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக அந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது
அங்கே இங்கே 11 வரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வாசிக்கணும்ப்பா. 11 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விஸ்டம், அறிவு, ஞானம். விஸ்டம்னா ஞானம், ஆத்துமாக்கள்கிட்ட எப்படி பேசுறது ஞானம். நாலேஜ், அறிவு. ஃபெய்த், விசுவாசம். ஹீலிங். இப்போது சில வரங்கள் ஆண்டு உபயோகப்படுத்துகிறாரா இல்லைங்கிறத பற்றி நான் பின்னால் பார்க்க போகிறேன். சுகமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், பகுத்தறிகிற வரம், அப்புறம் அந்நிய பாஷைகளை பேசும் வரம், அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வரம், சில சபையில் சில முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன், சில கணக்கு வழக்குகள், மற்ற அந்த வரம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 வரம் இருக்குது. ரோமர் 12வது அதிகாரம் நான் வாசித்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 7 வரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 7 வரங்கள்னால் தீர்க்க தரிசன வரம், சர்விங், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், அதாவது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறது, டீச்சிங், போதிக்கிறவன், என்கரேஜ்மெண்ட், மற்றவர்களை உற்சாகப்படுத்துறது, மற்றவர்களை நம்ம ஒரு சோர்ந்து போனவங்க அவங்கள உற்சாகப்படுத்துகிற சிலர் அந்த வரம். கிவிங், ஒரு சிலருக்கு ஒரு வேளை ஆண்டவர் அதிகமான காரியங்களை கொடுப்பார், அந்த கொடுக்கிற வரம். லீடர்ஷிப், சிலருக்கு தலைமைத்துவம் வரம். எல்லாருமே பாஸ்டர்ஸ் ஆக முடியாது, அவர்களுக்கு வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஒரு லீடர்ஷிப், அதை வழிநடத்தும்படியான ஒரு சபையில் ஒரு முக்கியமான இவ்விதமான காரியங்களை கொடுக்கிறார். விதமான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். மர்சி சர்வீஸ், அதாவது இங்கே என்ன பண்ணுறோம், இரக்கம் செய்கிறவன். இரக்கம் செய்கிறது கூட ஒரு வரந்தாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு, இன்னுமாக நீங்கள் 1 பேதுரு, நான் அந்த கடைசியில் சொன்ன அந்த பகுதியை 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங், பேசுகிறது, சர்விங். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2 வரங்கள். மொத்தம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் 20 வரங்கள். அதில் பெரிய வரமாக தெரியுது, சின்ன வரம்னா நம்ம பார்த்தோம் இரக்கம் செய்கிறது, உதவி செய்கிறது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துறது, இதெல்லாமே வரங்கள். அப்போ ஒரு சபையில் ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை அழைத்து வரும்படியான காரியம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரங்கள் என்னங்கிறது அவனுடைய சம்பந்தம், அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இதையெல்லாம் பகுத்தறிவது. இந்த வரங்களை நாம் என்ன பண்ணணும், சபையில் உபயோகப்படுத்த வேண்டும். சபையினுடைய நலனுக்காக, சபையினுடைய முன்னேற்றத்துக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். ஏன், ஒரு நாள் நம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் இந்த வரங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தீர். ஒரு சிலருக்கு ஒரு வரம் தான் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 2 வரங்கள் கூட இருக்கலாம். ஒரு சிலர் நம்ம இந்த சபை, ஒரு சபைன்னா யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவரையும் இது பிரயோஜனம் இல்லை, இவரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சபை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு உண்டு. இது என்ன வரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? சபை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது, சபையினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது, சபையினுடைய அந்த மேன்மைக்காக. சபை என்பது என்ன, இயேசுவின் சரீரம். இப்போ இந்த வரங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள் தவறாக உபயோகப்படுத்தி தன் பக்கமாக இழுக்கிறதை அவர்கள் அவிதமான வரங்களை கொண்டு அவர்கள் தங்களை பிரதானப்படுத்துகிற சபைகளும் அவிதமான காரியங்களை நாம் பார்ப்பது வேதத்துக்கு புறம்பானது. ஆகவே இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களில் கவர்ச்சிக்கப்படுறாங்க. இந்த ஊழியக்காரர் பேசினா நல்லா இருக்கு, அவர் இப்படி பேசுகிறார், ஆறுதலாக பேசுகிறார். அதாவது ஆறுதலாக பேசுவது தவறல்ல, ஆனால் ஒரு விதத்தில் இப்போ நான் டாக்டராக இருக்கேன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. இயேசு ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விசேஷத்தில் மனம் திரும்பலை குறித்து பேசுகிறார், பாவத்தை குறித்து கண்டித்துணர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக்கொண்டு
பாவத்தையே கண்டிக்காதவங்கெல்லாம், ஏன்னா கண்டித்தா நாளைக்கு வரமாட்டாங்க, அவங்க அடுத்த சபைக்கு போயிடுவாங்க, நம்ம இன்றைக்கி கண்டித்தோம்னா தப்பு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆதாயத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் வரங்களை குறித்து எச்சரிக்கையும் கொடுக்குறார். ஏன்னா அந்த பகுதியை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். முக்கியமான சில வரங்கள், நான் சொன்ன பல வரங்களில் எளிமையான வரங்கள் இருக்கிறது, தாழ்மையான வரங்கள் இருக்கிறது. அவைகளை ஆண்டவருடைய மகிமைக்கென்று உபயோகப்படுத்துகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், இந்த வரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன நினைச்சாங்க, இந்த வரங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளை அங்கீகரிப்பார் என்று எண்ணிக்கொண்டார்கள். வரங்கள் நம்மளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வரங்கள் அவருடைய சபைக்கு நாம் பிரயோஜனமான பாத்திரங்களாய் வாழும்படியாக, நாம் உபயோகிக்கும்படியாக கண்டிப்பாக ஆண்டவருக்கு செய்யணும். அதை நான் செய்யாமல் போனால் அது தப்பு. ஒருவர் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது பாவம்னு பைபிள் சொல்லுது. நான் ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னு இல்லை. இது ஆண்டுடைய வீடு, இது என்னுடைய வீடுங்கிறார், ஜெப வீடுங்கிறார். இது யாருடைய வீடு? ஆண்டவருடைய வீடு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வரங்களை முக்கியமாக நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், மத்தேயு 7வது அதிகாரத்தில் 3 வரங்களை எடுத்துட்டாங்க இவங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்ச்சிகரமான வரங்கள். இவங்க சொல்கிறாங்க, அந்நாளில் 22வது வசனம் 7:22, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இன்றைக்கி பாருங்கள், நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாருன்னா அங்கே கூட்டம் நிறைய போகுது. ஏன்? என்னை பற்றி அவர் சொல்லுவார். இப்போ திடீர்னு பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் ஒன்று பார்த்தேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் அப்படின்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கவர்ச்சியாக. இப்போ திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதில்ல, மாப்பிள்ளைக்கு சரியான பெண்கள் கிடைக்கிறதில்ல. இதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை தவறாக உபயோகப்படுத்துகிறாங்க. இதன் மூலம் அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்கிறதில்லை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். அப்போ தீர்க்க தரிசனம் அன்னைக்கு உலகத்தில் பார்த்தா நிறைய கூட்டம் போகும் அவங்கள்ட்ட. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், இப்போ நிறைய கூட்டம் போகுது அவர்கிட்ட. இன்றைக்கி பார்த்தா அந்த மாதிரி மக்களிடத்தில் போகிறாங்க. இப்போ அவங்க பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவர் சுகப்படுத்துவார். பாவம் இந்த ஜனங்களை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அவங்க பாவம் ஏதோ ஒரு விடுதலை தேவைன்றதுனால போகிறாங்க. அதை இந்த போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு ஆதாயமாக செய்கிறார்கள். சமீபத்தில் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னால் சேலத்தில் ஒரு கூட்டம், ஒரு பிரசங்கி நடத்தினார். நிறைய லைட்டு போட்டு அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணினாங்க. அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். 7 லட்சம் ரூபாய் வருமானம் ஆச்சு. ஒரு 4 நாட்களில் 4 லட்சம் வருமானம் ஆயிடுச்சு. இது ரொம்ப சுலபம் இல்லைங்களா? அதில் முக்கியமாக ஏன் ஜனங்க போனாங்க, நான் கூட ஒரு நாள் அந்த கூட்டத்தில் அதுக்கு பின்னால் ஒரு தடவை போனேன். என்ன தான் எங்கடா பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கணும். பாவம் ஏழை ஜனங்க, கிராமத்து ஜனங்க, படிப்பறிவு இல்லாத வயசான பாட்டிகள் எல்லாம் போய் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு கொல்லிமலைக்கு போகிறதுக்கு முன்னால் காளப்பநாயக்கம்பட்டின்ற ஊரில் நாங்கள் 2 வருஷம் இருந்தோம். அந்த ஊர் ரொம்ப கடினமான ஊருங்க, காஸ்பலுக்கு சுத்தமாக அசையாத ஊர். ஆனால் எங்களுக்கு காங்கிரிகேஷன் யாருன்னு பார்த்தா 4 பாட்டி வருவாங்க. அவங்க தான் காங்கிரிகேஷனே. அந்த பாட்டிகள் ஜெபம் பண்ண சொன்னால் துதிக்கிறேன்னா நான் குதிக்கிறேன். அவங்க அறியாதவங்க, தப்பு நான் சொல்லலை. ஆனால் எங்கள் காங்கிரிகேஷனே அவ்வளோதான், 4 பேர் தான் அந்த ஊழியத்துக்கு. அவங்கள போய் என்ன சொல்கிறது, பாவம் அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு புரியறதில்லை. துதிக்கிறேன். இது ஏற்கனவே ஒரு இடங்களில் போயிட்டு அவங்க பழகிட்டாங்க.
இல்லை குதிக்கிறேன்ட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி பாட்டிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கூட்டத்துக்கு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க பல கிராமங்களிலிருந்து சில போதவர்கள்லாம் சேர்த்திட்டு வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றது என்ன ஒரு பரிதாபமான இல்லை. அவங்களுடைய ஆத்மாவை குறித்த ஒரு அக்கறை இல்லை. பிரதர்ஸ், இன்றைய காலகட்டங்களில் நிறைய கிராமங்களில் ஊழியங்கள் இருக்குது. சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கூட ஊழியம் நடத்துகிறாங்க. அவங்க அழைக்கப்படுறதும் இல்லை. ஒரு சபையிலேருந்து திடீர்னு பிரச்சனை வந்ததுன்னா அங்கே பிரிவினை உண்டாக்க அவர் ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா சத்தியம் இல்லை, அந்நிய பாஷை, அடையாளம், வியாதி சுகமாகுது. இப்படியே ஜனங்களை ஏமாற்றி கொண்டு வருகிற கூட்டத்தான். அடுத்து இதெல்லாம் பாருங்கள், இன்னொருத்தர் வர்றாங்க, ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்தோம், அற்புதம் செஞ்சிருந்தா அடே அப்பா, ஆனால் நாங்கள் போனோன்னு பார்த்தா அன்றைக்கி என்ன கூட்டமான கூட்டம். ஏன்? அவர் அற்புதத்தை செய்வார். இப்போ வரங்கள் என்பது சபைக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள். இப்போ இந்த வரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்குதா? இந்த வரங்களினுடைய செயல்பாடு என்ன? இந்த வாரத்தில் நான் பார்த்தேன் 20 வரங்களை வேதத்தில் சொல்லப்பட்டு, சாதாரண வரம் சொல்லப்பட்டு, ஒரு சாதாரணமாக ஊழியம் செய்கிறவன், இரக்கம் செய்கிறவன், பணிவிடைக்காரன். இயேசு கிறிஸ்து பணிவிடை கொள்ளும்படியாக வரல, பணிவிடை செய்யும்படியாக வந்தார். இந்த வரங்களை குறித்து தெளிவான விளங்குதல் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொருவரும் வரங்களை புதைக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கிறீர்? நான் இந்த உங்களுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சபையோடு இணைந்து நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வாலிபனாக இருந்ததிலிருந்து தொடர்ந்து பல இடங்களில் சுவிசேஷத்தை போய் நான் சொல்லுவதுண்டு. அவங்க சபைக்கு வருவார்கள். சேலத்தில் நீங்கள் படுத்திங்கன்னா, நீங்கள் இப்போ சொல்கிறோம், நான் அந்த நாட்டில் எல்இஎஃப்பில் இருந்தேன், ஃபெலோஷிப்பில். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்குரிய நாங்கள் இருந்த காலங்களில் அந்த அப்பாதி சபையில் இருந்தவர்கள், நானும் என்னுடைய நண்பன் வில்லியம்ஸ் எல்லாம் போய் 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 அங்கே நிறைய பேர் வந்தாங்க சத்தியத்தை. இன்றைக்கு அவர்கள் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய சைடில் பார்த்திங்கன்னா நான் தான் முதல்ல ஆண்டவர் அறிஞ்சிட்டது, வேறு யாருமே இல்லைங்க, சுத்தமாக யாருமே கிடையாது. என்னுடைய சைடில், என்னுடைய உறவினர்கள் மற்ற சைடில் யாருமே கிடையாது. நான் தான் முதல்ல ஆண்டவர் அறிந்தேன். அதுக்கு பின்னால் உறவினர்கள் மற்றவர்கள் மத்தியில் சொல்லி அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அது ஒரு தாளந்து. ஆகவே நம்முடைய தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்துவதைத்தான் வேதம் முக்கியப்படுத்தி பேசுகிறது. தாளந்துகள் என்னை முக்கியப்படுத்தும்படியாக அல்ல, சபை கட்டுப்படும்படியாக, நான் கருவியாக உபயோகப்படுத்தப்படும்படியாக. இப்போ இந்த தாளந்துகளை குறித்து நாம் தொடர்ந்து வருகிற காலங்களில் பார்ப்போம், ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த தாளந்துகளை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து நிச்சயமாக கொடுத்திருக்கு. தாளந்துகளே இல்லாதவர்கள் இல்லை. ஆனால் அந்த தாளந்தை ஒரு அவயவமாக, ஒரு சரீரத்தின் அவயவமாக நான் இருந்து, ஒருவேளை நான் காலாக இருக்கலாம், ஒருவேளை நான் கையாக இருக்கலாம், ஒருவேளை கண்ணாக இருக்கலாம், ஒருவேளை நான் ஒரு முடியாக இருக்கலாம், ஒரு நகமாக இருக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொன்றும் ஒரு அவயவம். என்னையும் கூட ஒரு சின்ன நெகம் இருந்தால் கூட அதில் வெட்டுப்பட்டுருச்சுன்னா ஆண்டவரை வலிக்கிறது. இந்த சரீரம் ஒரு முடி ஒரு வேளை வேகமாக இழுத்தா வலிக்கிறது. ஒரு அவயவம் என்பது வேதத்தில் ஒரு சபையில் எவ்வளோ முக்கியம் என்பதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் ஒரு சபையில் ஒரு அவயவமாக இருந்து அந்த அவயவத்தை ஆண்டவரே நாங்கள் உபயோகப்படுத்துகிறதே எங்களுடைய தாளந்தை உபயோகப்படுத்துகிறது. அப்பொழுது செய்யும் பொழுது ஒரு சபை வளரும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தவறான வரங்களை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் நிமித்தம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய வியாபாரங்கள், பணப்புழக்காட்டம், இத்தனை காரியங்களில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். உண்மையான ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற உறவில்
அவருக்கு பிரியமாய் வாழாமலே எத்தனை ஜனங்கள் அதை உணர முடியாமல், ஆண்டவரே அவருடைய நிலை என்ன? வரங்களை பெற்றார்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லிட்டார். எவ்வளோ தாளந்துகள் பிரபலமாக இருந்திருப்பார்கள் இந்த உலகத்தில், ஆனால் அவர்களுக்கு கிடைத்த முடிவு பயங்கரமானது. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை சரியாய் விளங்கி கொண்டு வாழுகிற வாழ்க்கையை தாரும். தாழ்மையாக அவருடைய ராஜ்யத்தில் ஒரு சிறிய அவயமாக நான் இருந்து அவருடைய சபை கட்டப்படும்படியாக என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்து வாழுகிற கிருபையை தார் என்று கேட்டால், நாங்கள் ஒரு நாள் உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தாளந்து என்பதை நாங்கள் புதைத்து வைப்போமானால், ஆண்டவரே நம்முடைய வேதம் சொல்லுகிறது, புறம்பே இருளிலே தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். எச்சரிப்பை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய தாளந்தை உபயோகப்படுத்தாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேரிட்ட எச்சரிப்பு எவ்வளோ பயங்கரமானது. அந்த தாளந்தை உபயோகப்படுத்தலை. ஆண்டவரே, தாளந்தை உபயோகப்படுத்தாதது ஒரு பாவம், விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.